இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவோட 36 ரன்ஸ் வித்தியாசத்துல தோத்துட்டாங்க இந்த குரூப் மேட்ச்ல. உங்களுக்கு நல்லா தெரியும் எதனால இங்கிலாந்து தோத்தாங்க. அதை பத்தி அந்த வீடியோல நான் சொல்ல போறேன். கண்டிப்பா they will be disappointed with அதில் ரஷீத் ஸ்பெல்லிங். ஏன்னா அதில் ரஷீத் ரொம்ப கீ பிளேயர். டெஃபினட்டா அவர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா போடுவாரு, நானே பயங்கரமா எதிர்பார்த்தேன். பட் அவருக்கு தி ஹேட் அ புவர் டே அண்ட் ஜார்டனும் ரொம்ப புவரா போட்டாரு. இது மேஜர் செட் பேக்கா அவங்களுக்கு வந்து அமைஞ்சது. அண்ட் மேபி ஒரு ரீஸ்டாப்லி மாதிரி ஒரு போலர் எஃபெக்டிவா இருந்து போற அந்த விக்கெட்ல மார்க் வுட்டுக்கு பதில் இல்ல ஒரு கிறிஸ் ஜார்டனுக்கு பதில் நெவர்தலெஸ் அவங்க விளையாடிட்டாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட மிடில் ஆர்டர் பேட்டிங் கண்டிப்பா ஹாரி ப்ரூக், அதுக்கு முன்னாடி பேர்ஸ்டோ, லிவிங்ஸ்டன், இவங்க 3 பேருமே கொஞ்சம் ஸ்லோ விக்கெட்ஸ்ல திணறாங்க. அண்ட் எனக்கு என்னவோ லிவிங்ஸ்டன் ரொம்ப கீழே இறக்கி அவரோட டேலண்ட்டை வேஸ்ட் பண்றவங்க இங்கிலாந்து எனக்கு தோணுது. ஐ ஃபீல் லைக் பேர்ஸ்டோக்கு அப்புறமே லிவிங்ஸ்டன் வரணும். ப்ரூக் விளையாடுறதுக்கு பதில் ஐ திங்க் பெட்டர் தே கேன் பிளே சாம் குரானே தெரியுது. ஏன்னா கிளியரா தெரியுது கைஸ், இந்த ஸ்லோ விக்கெட்ஸ்ல ப்ரூக் மாதிரி பிளேயர், பேர்ஸ்டோ மாதிரி பிளேயர்ஸ்லாம் ஸ்ட்ரகிள் ஆறாங்க ஒரு லாஃப்டட் ஷாட் ஆடுறதுக்கே. ஆஸ்திரேலியன் போலர்ஸ்க்கு கிரெடிட் கொடுத்தானும், நோ டவுட் அபவுட் இட், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. பட் ஸ்டில் ஃபீல் லைக் இந்த மேட்ச் தோத்த முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்கன்னா 2 பவுலர்ஸ் அதில் ரஷீத், ஜார்டன் அண்ட் பேட்டிங்ல ப்ரூக், பேர்ஸ்டோ அந்த மொமெண்டம் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணாதது தான் என்னோட ஒரு கருத்து.